வெல்கம் டு சமையல் சோலை. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு அடை தோசை தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதற்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவு புழுங்கல் அரிசி எடுத்துக்கோங்க. 1 கப் அளவு பச்சரிசி. இதில் நம்ம 3 வகையான பருப்புகளை சேர்க்க போகிறோங்க. உளுத்தம் பருப்பு 1/2 கப், 1/2 கப் பாசிப்பருப்பு, அடுத்து 1/2 கப் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. இதை நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடலாங்க. அவ்வளோதாங்க, நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இதில் மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு 3 மணி நேரம் ஊற வச்சிடலாங்க. நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதை ரெடி பண்ணுறேங்க. அதனால் நான் நைட்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். நீங்கள் நைட்டுக்கு இதை தோசை ஊற்ற போகிறீங்க அப்படின்னா ஈவினிங் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருங்க. தோசை நல்லா வருங்க. அதனால தாங்க நல்லா ஊறிடுச்சுங்க. இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க. அதில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காய்ந்த மிளகாய் ஆட் பண்ணிக்கலாங்க. அடுத்து நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க அரிசி பருப்பு இதில் சேர்த்துக்கலாங்க. இதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. சிறிதளவு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. அடுத்து நம்ம இதில் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி கொரப்பாக அரைச்சி எடுத்துடலாங்க. அவ்வளோதாங்க, அரைச்சி எடுத்துட்டோம். நம்ம இதை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சிடலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை ஒரு மூடி போட்டு எடுத்து வச்சிடலாங்க. நான் உங்களுக்கு மார்னிங் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரியான உணவு வகைகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கீழே இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேங்க. பாருங்கள், மாவு நல்லா சூப்பராக இருக்குங்க. அடுத்து நம்ம தாளிக்கிறதுக்கு தேவையான பொருள் எடுத்துக்கலாங்க. 2 பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகாய், இஞ்சி, சிறிதளவு கருவேப்பிலை, கொத்தமல்லிங்க. இப்போ நம்ம ஒரு வாணலில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாங்க. எண்ணெய் சூடான பிறகு சிறிதளவு கடுகு ஆட் பண்ணிக்கலாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். அடுத்து சிறிதளவு உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. அடுத்து நம்ம இதில் 2 வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கலாங்க. லைட்டாக வதக்கிடலாங்க. அதுக்கப்புறமா இஞ்சி பொடி பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம இதை நல்லா வதக்கி விட்டுடலாங்க. இது லைட்டாக வதங்கின உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க 2 பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி நம்ம பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கலாங்க. இதை நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாங்க. பாருங்கள், வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க எல்லா திங்ஸையுமே இந்த மாவில் ஆட் பண்ணிடலாங்க. எல்லாமே ஆட் பண்ணிட்டோங்க. இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். யாருக்கெல்லாம் இந்த தோசை பிடிக்குமோ கமெண்ட்டில் அடை தோசைன்னு டைப் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, இந்த மாதிரி நீங்கள் தோசை ஊற்றும் போது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நீங்கள் இதில் எக்ஸ்ட்ரா வாசனைக்காக எதுவுமே சேர்க்க வேணாங்க. இதுவே நல்லாயிருக்கும். நான் உங்களுக்கு தோசை ஊற்றி காட்டுறேங்க. நம்ம இந்த தோசையில் பருப்பு வகைகள்லாம் ஆட் பண்ணியிருக்கோங்க. இது உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வெரைட்டியாக தோசை ஊற்றி கொடுங்க. அவங்களுக்கு இது ரொம்பவே பிடிக்குங்க. இது எப்படி இருந்ததுன்னு எனக்கு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த அடை தோசை கூட தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடும்பொழுது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேங்க. தமிழ் சோலை போல் சமையல் சோலையும் உங்கள் இல்லம் தோறும் இருக்கும். நன்றி.